அடுத்த கட்ட பாய்ச்சலை நோக்கி மிக வேகமாக பாய்ந்தோடும் நாம் தமிழர் கட்சி. செந்தமிழன் சீமான் அவர்கள் 178 இடங்களுக்கு மேலாக பிரச்சாரத்தில் கடந்த தேர்தலில் ஈடுபட்டார். இதை குறித்து மிக முக்கிய ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கப் போகின்றது. தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது செந்தமிழன் சீமான் அவர்கள் எல்லா தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 90% தொகுதிகளில் தங்களுடைய பிரச்சார வாகனத்தை கொண்டு சென்று மக்களிடையே பிரச்சாரம் செய்தார். அதுவெல்லாம் மக்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் தான் நம்மை தோற்கடித்து இருக்கின்றார்கள். அது ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் இவ்வளவு வேகமாகவும் விவேகமாகவும் மக்களை அரசியல்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்திலும், மிக முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் அரசியலை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக ஓடினார் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் தேர்தல் முடிந்து சிறிய காலம்தான் இப்பொழுது ஆகின்றது. அதற்குள்ளாகவே மே 18 இன எழுச்சி நாளுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் போக ஆரம்பித்து விட்டார்கள். இதை எதை காட்டுகிறது என்றால், கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி என்பது தற்பொழுதைய தோல்வி என்பது மிகப்பெரிய ஒரு வழியை அனைவருக்கும் ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த வழிக்கு மருந்தாக கூட இது இருக்கலாம், அல்லது வழியை பொறுக்க முடியாதவன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என்ற சிந்தனைக்கேற்ப செயல்பாடாக கூட இருக்கலாம். எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும், எந்த மாதிரியான இன்னல்கள் இடர்பாடுகள் வந்தாலும் கொண்ட கொள்கையிலையும் எடுத்து வைக்கக்கூடிய அடியை முன்னோக்கி செல்லக்கூடிய பாதையையும் மிக தெளிவாக எடுத்து சென்று கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி, செந்தமிழன் சீமான் என்றுதான் கூற வேண்டும். நோக்கம், நம்முடைய நோக்கம் இனத்தின் விடுதலை என்ற சிந்தனையோடு மிக தெளிவாகவே நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்த கட்டத்திற்கு நோக்கி செல்கின்றது. ஆட்சி வரைவை மக்களுக்கான ஆட்சி வரைவாக கொடுத்துவிட்டு, ஆனால் அந்த வரைவு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை என்பது வருத்தம்தான். ஆனால் ஒருபோதும் ஓய்ந்துவிடப் போவதில்லை, சாய்ந்துவிடப் போவதில்லை, வீழ்ந்து கிடத்த இடத்தில் அப்படியே வீழ்ந்தே கிடக்கப் போவதில்லை. மாறாக எழுந்து நடந்து நம்மை ஓட வைக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது என்றால் அதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை மூச்சு காற்றை போல் சுவாசித்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் செந்தமிழன் சீமானும் ஒருபோது வீழ்ந்தே கிடக்க மாட்டார்கள். வீழ்வது தோல்வி அல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி என்ற அந்த வார்த்தைகள் நமக்கு நினைவுக்கு வரலாம். எனவேதான் இந்த மே 18 இன எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு சென்னையில் நடைபெறுகின்றது. அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். சாயங்காலம் 4 மணிக்கு துவங்குகின்றது என்று செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த இன எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு உடனடியாக நாம் தமிழர் கட்சி தயாராகி நிற்கின்றது. இதை போன்ற தன்னகத்தை கொண்ட ஒரு தைரியங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்ததென்றால், நம்முடைய முன்னோர்களின் வழியில் நாம் நடப்பதால் தான். நம்முடைய முன்னோர்கள் வரலாறை பார்க்கும் பொழுது இதைவிட இன்னமும் மோசமான நிலையில்தான் அவர்கள் இருந்தார்கள். அந்த விதத்தில் நாம் இப்பொழுது மேலோங்கி தான் இருக்கின்றோம். நம்மை நம்பி இந்த தேர்தலிலும் 20 லட்சத்தை நெருங்கக்கூடிய அளவிற்கு வாக்குகளை மக்கள் செலுத்தி இருக்கின்றார்கள். 19 லட்சம் வாக்குகள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இது சாதாரண வாக்குகள் அல்ல. இவ்வளவு பணத்தையும் நம்பி யாரும் வாக்கு செலுத்தி விடாமல், இவ்வளவு கட்சிகள் ஏமாற்று வித்தைகளை நம்பி யாரும் வாக்கு செலுத்தி விடாமல், திரை கவர்ச்சியின் பின்னே சென்று விடாமல் 20 லட்சம் மக்கள் இன்னமும் தமிழ் தேசியத்தில் பயணிக்கின்றார்கள் என்பதே மாபெரும் ஒரு எடுத்துக்காட்டாக தற்போது அரசியலில் அமைந்திருக்கின்றது. இது போதும். இதை வைத்து நாம் நிச்சயமாக 2031 கண்டிப்பாக நாம் தமிழர் தலைமையிலான ஒரு ஆட்சியை அமைக்க அதிகப்படியான நபர்கள்தான் இவர்கள் என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக நம் கொள்கைகள் வீழப்போவதில்லை, வாழ்ந்து மக்களை வாழ வைக்கப் போகின்றது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்ல காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.